சிறு வயதிலேயே நீச்சல் குளத்தில் மூழ்கி இறந்த மகள் குறித்து பிறந்த நாளிலன்று பாடகி சித்ரா போட்ட உருக்கமான பதிவு இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. அந்த பதிவுல சித்ரா அவங்க நிறைய விஷயம் தன்னுடைய மகளை பத்தி நினைத்து உருகி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சிறு வயதில் மறைந்த தன் மகளின் நினைத்து பிறந்த நாளில் பாடகி சித்ரா உருக்கமான பதிவு ஒன்றை போட்டிருக்காங்க. தமிழ் சினிமா துறையில் சின்ன குயில் சித்ரா என்று சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. மனதை வருடும் ஏராளமான பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்க பல்வேறு மொழிகளில் 25,000க்கு அதிகமான பாடல்களையும் பாடி சாதனையும் படைத்துள்ளாங்க. தனது பாடலுக்காக 6 முறை தேசிய விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்காங்க. பாடகி சித்ரா அவர்கள் சினிமா துறைக்கு நுழைவதற்கு முன்பே 40 ஆண்டுகள் மேலாகிறது. இவருடைய குரலை வைத்து சித்ரா தான் பாடியிருக்காங்க என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய குரல் மிகவும் பரிச்சயமானது. இவங்க தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலி, ஓரியா, பஞ்சாலி, குஜராத்தி என அனைத்து மொழிகளையும் பாடியிருக்காங்க. இவரது பாடலுக்கு இனிமையான குரலுக்கு இன்றளவும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்து வராங்க. தன் இனிமையான மிகவும் பிரபலமான சித்ரா அவங்க விஜய் சங்கர் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. பாடகி சித்ராவுக்கு ஒரே மகள் நந்தனா இருந்தாங்க. சித்ரா அவர்கள் தனது மகளை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றாலும் கூடவே அழைத்து செல்வாங்களாம். 2011ஆம் ஆண்டு சித்ரா AR ரஹ்மான் நிகழ்ச்சி ஒன்றில் பாட துபாய் சென்றிருந்த போது அவர் மகள் நந்தனாவை அழைத்து சென்றிருக்காங்க. அப்போது சித்ரா மகள் நந்தனா நீச்சல் குளத்தில் மூழ்கி அநியாயமாக உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தன் ஒரே மகள் இறந்த பிரிவில் இருந்து இன்றளவும் மீள முடியாமல் இருந்து வராங்க சித்ரா அவங்க. சித்ரா சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியில் பல சீசன்களில் நடுவராக பங்கேற்று மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்காங்க. அப்போது குழந்தைகள் பாடும்போது தன் மகளின் நினைவை வந்து பல முறை அழுதிருக்காங்க சித்ரா. அதே போல பேட்டி ஒன்றில் பங்கேற்ற சித்ரா, எனக்கு இறைவனுக்கு ஒரு பிள்ளை என்னிடம் இருந்து பிரித்தாலும் எனக்கு 100கணக்கான பிள்ளைகள் கொடுத்திருக்காங்க என்று உருக்கமாக கூறியிருக்காங்க. இப்படி ஒரு நிலையில் நேற்று தன் மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு பதிவு ஒன்றை போட்டுள்ளாங்க பாடகி சித்ரா அவங்க. அந்த பதிவில் சித்ரா அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, நீ என் இதயத்தை துளைத்து விட்டு சென்றுள்ளாய், அதை என்னால் என்றும் நிரப்பவே முடியாது. நீ என்னை விட்டு போன பின் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை அதிகமாக இழந்து வாடுகிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நந்தனா என்று குறிப்பிட்டிருக்காங்க. சித்ராவின் இந்த பதிவை கண்டு ரசிகர்கள் பலரும் அவருக்கு ஆறுதல் கூறி கமெண்ட் செய்து வராங்க. இருந்தாலும் இவங்களுக்கு குழந்தை இறந்தது ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியது. இப்போது வரைக்கும் தன்னுடைய மகளை நினைத்து எல்லா மேடைகளும் சொல்லிக்கிட்டே வராங்க சித்ரா அவங்களுக்கு. என்னதான் அவங்களுடைய குழந்தை இறந்தாலும் சூப்பர் சிங்கர் நிறைய குழந்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்களுடைய மகள் இல்லாத குறைய தீர்த்துக்கிட்டு வராங்கன்னு நிறைய பேர் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வராங்க. நீங்களும் சித்ரா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.